Chapter 1 Exercise 1.1 second sum பார்க்க போகிறோம். இப்போ find the LCM and HCF of following pairs of integers and verify that LCM into HCF equal to product of two numbers 26 and 91 கொடுத்துருக்காங்க. first given எழுதி 26 and 91 prime factorization போட்டு தான் நம்ம factors எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 26க்கு எழுதிக்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 3 5 7 அண்ட் கோயிங் ஆன். ரைட், ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து 6 வந்து ஈவன் நம்பர்னால 2 டேபிளில் ட்ரை பண்ணுவோம். 1 2s are 2 and 3 2s are 6. 13 is also prime number, so 1 13s are 13. ஓகேவா? அப்போ 26க்கு வந்து 2 into 13 into 1. okay, then 91க்கு எழுதும் போது here is 1 no, அப்போ odd number 3 டேபிளில் ட்ரை பண்ணுவோம். 3 பண்ணும்போது 3 3s are 9 வராது, 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 இல்லைன்னா 7, 1 7s are 7, balance 2, இப்போ இந்த 2 இங்கே சேர்க்கும் போது 21, 3 7s are 21. இப்போ 13ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ 1 13s are 13. ஸோ 91 equal to 7 into 13 into 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ HCF எழுத போகிறேன். நான் HCF எப்படி எழுதணுன்னா ஒன்லி காமன் ஃபேக்டர். HCFனுங்கிறது ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ்னால் இதில் எது காமன் ஃபேக்டராக இருக்குது? இங்கே 2 இருக்குது, 7 இருக்குது, 13 வந்து ரெண்டு இதுலேயுமே இருக்குது இல்லையா? அப்போ 13 அண்டு 1. ஓகே, ஸோ 13 into 1. 13 into 1 are 13. So HCF is 13. Then LCM equal to the common factor into a remaining factors. அப்போ காமன் ஃபேக்டர்னுங்கிறது இது இல்லையா? இங்கே மல்டிப்ளை பண்ணி 13 into remaining